ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சங்கீதா. வீடியோக்குள்ளே போகலாமா? இதுக்கு முன்னாடி முதல் சினை பிண்ட பெயர்கள் வரைக்கும் நடத்தியிருந்தேன். அதில் அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு இடையில். அதனால் அந்த முதல் சினை பிண்ட பெயர்கள்லேருந்தே இதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. முதல் இவை சினை இவை என வேறு உலகில உரைப்போர் குறிப்பின அற்றே பிண்டமும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன பொருள்னா, முதல் பொருள் சினை பெயர் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வருவது கிடையாது. இது சொல்வோருடைய மனக்குறிப்பிற்கு ஏற்றார் போல தான் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் பிண்ட பெயர்களும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உருபு மயக்கம்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு வாக்கியத்தில் வரக்கூடிய வேற்றுமை பொருள் தன் பொருளை தராமல் வேறொரு வேற்றுமை பொருளை தருவது வேற்றுமை உருபு மயக்கம் ஆகும். அதாவது ஒரு வாக்கியத்தில் வரக்கூடிய வேற்றுமை பொருள் தன்னுடைய உருபை கூறாமல் வேறொரு உருபை கூறி வந்தால் அதுதான் வேற்றுமை உருபு மயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. வேற்றுமை உருபுகள் எப்படி மயங்குது அப்படின்றத பார்க்கலாம். யாதன் உருபின் கூறிற்று ஆயினும் பொருள் செல் மருங்கின் வேற்றுமை அதாவது எந்த ஒரு வேற்றுமை உருபாக சொல்லப்பட்டாலும் அந்த உருபு சென்ற வழியே பொருள் செல்லாது. பொருள் சென்ற வழியே வேற்றுமை உருபு செல்லும். வேற்றுமை உருபால் சொல்லப்பட்டாலுமே கூட உருபு சென்ற வழியே பொருள் செல்லாது. பொருள் சென்ற வழியே தான் உருபு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொருளுக்கு ஏற்ற உருபு நில்லாமல் மாறி வந்தாலும் பொருள் மாறாது நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உருபு மாறி வந்தாலும் பொருள் மாறுபடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏற்றல் அப்படின்ற கூற்ற கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வேற்றுமை உருபுகள் செய்யுளில் திரிதல். ஐ ஆண் கூ செய்யுட்கு அவ்வும் ஆகும் ஆக அக்ரிணைக்கு ஆண் அல்லாதன. செய்யுளில் ஐ ஆண் கூ என்னும் உருபுகள் ஆ என திரிந்து வரும். அக்ரிணையில ஐ கூ என்னும் உருபுகள் அ என திரியாமல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்திணையில 3 உருபுகளும் திரியும் சொல்லியிருக்காங்க. அக்ரிணையில 2 உருபுகள் ஆ என திரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. காவலோனை காவலோன, புலவரான் புலவரான, ஆசிரியர்க்கு ஆசிரியர்க்க. அக்ரிணையில ஆண் ஈறு மட்டும்தான் தெரியும், ஐ கூ இரண்டும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.